பிரைஸ் லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நம்ம இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்த இடம் பார்த்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. நம்ம எந்த இடம் போனாலுமே நம்மளுக்கு தோல்வியை சந்திக்கிறோம். ஏசப்பா நம்மளை பார்க்குறாரா இல்லையா? நம்மளுக்கு கற்று வந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்களோட வாழ்க்கைலாம் நல்லா இருக்குது, நம்மளும் தான் கத்தரை தேடுறோம், அவங்களும் கத்தரை தேடுறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோமே. தவித்து கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். யோபு 23 அதிகாரம் 10 சொல்கிறது, ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாங்க விளங்குவேன். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, படிச்சிறையில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்னா ஸ்ட்ரைட்டாக 10th போயிட முடியாது. ஒரு எக்ஸாம் வரும். அதில் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ண போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை நல்ல ஒரு எப்படி சொல்கிறார் பாருங்க, அவர் என்னை சோதித்த பின், உங்களை கர்த்தர் சோதிக்கிறாரு. சோதித்த பிறகு என்ன சொல்கிறார் பாருங்க, பொன்னாக விளங்குவேன். எப்படி பொன்னாக நீங்கள் விளங்குவீங்களாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியே அழகா ஒரு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வாழ்க்கையில் சோதனை இருக்குதா? சந்தோஷப்படுங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்கள் வாழ்க்கையை ஒரு பொன்னாக, ஒரு ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். சீக்கிரமாக மாற்ற போகிறார் உங்கள் வாழ்க்கையை. ஸோ எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையை தருவார். ஆமென். பிரைஸ் காட்.